ரெஸ்டாரண்ட்ல வாங்குற சாம்பார் ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா முழுசா பார்க்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு எம்மி ரெசிபீஸையும் மிஸ் பண்ணிடாம இருக்க என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் நான் காட்டின மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரைஸ். நீங்க எந்த இதில் நீங்க நார்மலா அளப்பீங்களோ அதே எடுத்துக்கோங்க. 3/4 கப் அதே நீங்க ரைஸ் அளந்த அதே கப்ல 3/4 கப் வந்து துவரம் பருப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம், 2 தக்காளி, 6லேருந்து 7 பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிற போது சேர்த்துக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பார் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நல்லா சாஃப்டாகவே நீங்கள் அப்படியே தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாகாது. இப்போ நான் வந்து ரைஸையும் பருப்பையும் கழுவி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாம்பார் பொடி 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சாலும் சரி, வெளில வாங்கினாலும் சரி, அது உங்களோட கம்ஃபர்டபுள். இப்போ வந்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் நம்ம இதில் சேர்க்கணும். மிளகாய் தூள் அளவு வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் இந்த நம்ம ரைஸோடைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா, நீங்கள் அதாவது அரிசி வேக வைக்கிறதுக்கு, ரைஸ் ஆக்குறதுக்கு, அந்த அளவுக்கு தண்ணியில் ஒரு 1.5 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசியோட ஒரு அரிசிக்கு தண்ணி அளவு மாறும். நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சாலும் நார்மல் தண்ணியில் 1.5 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு விசில் போட்டு 2 விசில், அப்புறம் ஸ்லோவில் 5 நிமிஷத்துக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, இதை வந்து நல்லா கையிலேயே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் இந்த அளவுக்கு. இப்போ தனியாக ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் கூட இதை கொடுத்து விடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு, அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம். இது வந்து கெட்டியே ஆகாது. நல்லா இதே மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிலே தாங்க இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க பருப்பு, சாதம்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் நான், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். புளி வந்து நீங்கள் ரொம்ப புளிப்பு சேர்க்க தேவையில்ல. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சிக்கிட்டா போதும். அப்புறம் வந்து சுவைக்கு ஏற்ப உப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இறக்கும் போது பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் அதுக்கு மேலே விட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா, நீங்கள் ஃபுல் டே இந்த நெய்யோட மனம் நல்லா இருக்கும். இந்த சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.